Assalamualaikum. வெல்கம் டு அனியாஸ் கிரியேஷன்ஸ். நம்ம பேஜை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க பிளாக் நெயில் கோன் மேக்கிங் வீடியோ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிளாக் ஹென்னா எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாக் ஹென்னா பவுடர் எடுத்துக்கலாம். இது வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இது வந்து உங்களோட 2 ஹேண்ட்ஸோட நெயில்ஸ்க்கு போதும். ஓகேங்களா, அதிகமாக வேணாம். இதில் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இந்த ஹென்னா பவுடர் வந்து பிளாக் கலரில் இருக்கும், இந்த மாதிரி க்ரே கலரில் இருக்கும் அண்ட் க்ரீன் கலரில் கூட கிடைக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இதை நம்ம வந்து எந்த ஒரு கோன்லேயும் போட்டு ஃபில் பண்ண போகிறது கிடையாது. ஸ்டிக்கில் எடுத்து தான் நெயில்ஸில் வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப லிக்விடாக இருந்தால் கையெல்லாம் ஆகிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதையும் நான் சொல்லிடுறேன், இதை கண்டிப்பாக வந்து கையில் அப்ளை பண்ணாதீங்க. கையில் மீன்ஸ் உங்களோட பாம்லையோ இல்லை ரிஸ்ட் இந்த மாதிரி எங்கேயுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஜஸ்ட் நெயில்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுவுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு நெயிலுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எல்லா நெயில்ஸுக்குமே யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா வேணாம். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் இதையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் இதை அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. எப்போயோ ஒரு நாள் தாராளமாக பண்ணலாம். 6 months ஒன்ஸோ இல்லை எப்போயோ ஒரு நாள் தான் நான் பண்ணுறேன், ஏதோ ஃபங்க்ஷன் டைம்னால் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெயிலுக்கு மட்டும் வச்சு பாருங்கள். உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிக்விடாக போயிடக்கூடாது. இப்போ இதை நெயில்ஸில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் க்யூட்டிகல்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பண்ணாலும் ஓகே. இல்லை நீங்கள் அப்படியே நெயில்ஸ் மேலே அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஸ்டிக் வச்சு பண்ணலாம். நம்ம நிறைய பேஸ்ட்டாக இருக்கிறப்ப அதை கோனாக ஃபில் பண்ணலாம். இவ்வளோ கம்மியான பேஸ்ட்டை வந்து நம்ம கோனில் ஃபில் பண்ண முடியாது. ஸோ வந்து நம்ம ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொன்று வந்து நிறைய பேர் இதை ஹலாலான்னு கேட்குறீங்க. இது ஹலால் தான். என்ன, இது நம்ம வந்து நெயில் கோன் மாதிரி தான். ஜஸ்ட் நம்மளோட நெயில்ஸில் வந்து அந்த ஸ்டெயின்ஸ் இறங்கிடும். மேலே எந்த ஒரு லேயராகவும் இருக்க போகிறது கிடையாது. நெயில் கோன் எப்படி யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே தான். இதில் வந்து பிளாக் கலர் வருது, அவ்வளோதான். ஸோ வந்து இதை யூஸ் பண்ணலாம். நீங்கள் நல்லா எவ்வளோ நேரம் கையில் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்ல ஒரு டார்க் ஸ்டெயின் கிடைக்கும். கண்டிப்பாக 2 hours வச்சுருங்க. இந்த பிளாக் ஹென்னா பவுடர் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது நம்மளோட இன்ஸ்டா பேஜ், எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி எல்லா ஃபிங்கர்ஸ்க்குமே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நான் 1 மணி நேரம் தான் வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 மணி நேரம் தாராளமாக வைங்க. நல்ல ஒரு பிளாக் கலரில் டார்க் ஸ்டெயின் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாட்டர் வச்சும் வாஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம இப்படி கையில் வச்சு எடுக்கிறப்பவே வந்து அந்த பேஸ்ட் எல்லாமே ட்ரை ஆகியிருக்கும், அது வந்துடும். நீங்கள் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு 2 weeks வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலேயும் இருக்கும். அதிகம் நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு மேலேயே இருக்கும். இல்லைனா தாராளமாக 1 weekலேருந்து 2 weeks வரைக்குமே இருக்கும். நல்லா டார்க்காக இருக்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே லைட் கலராக ஆகி அது எல்லாமே போயிடும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கலரில் தான் இருக்கும். உங்களுக்கும் பிளாக் கலர் பிடிக்கும் அப்படின்னா பிளாக் ஹார்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் டுட்டோரியல்ஸ் கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.